அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது வந்து ஒரு 1 ரூபி பண்டலு 2017 2017. இது வந்து ஒரு ரீம் நாசிக்கில் அடித்து வெளியிட்டிருக்காங்க. இது ப்ரெஸ் பண்ணது அச்சடித்தது நாசிக். இதில் 10 கெட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 10 கட்டு இதுலையும் பார்த்துக்கலாம். இது ஒரு ரீம். யூனிட் ஆஃப் எஸ்பிஎன்சில் 1000 கரன்சி இருக்கும். ஒரு கட்டில் 100 வீதம், 10 கட்டில் 1000 பேப்பர் இருக்குங்க. 785 ஆரம்பிக்கும். 10 பாக்கெட் செக்கர் செக்கிங் சீல். இது வந்து யூனிட் ஆஃப் கரன்சி நோட் ப்ரெஸ் நாசிக். சக்திகாந்த் தாஸ். 61D எல் இன்செட்டு 784 001. யாருக்கும் தேவைன்னா இதை வாங்கிக்கோங்க. 1 ரூபி 1 அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நம்பர். 1 ரூபா வேணுமா 2 ரூபா வேணுமா அப்படின்னா 1க்கு மரியாதை இல்லை, 2 ரூபா தான் வேணும் அப்படிம்பாங்க. 1ஆம் நம்பர் பரிசு வேணுமா 2ஆம் நம்பர் பரிசு வேணுமான்னு கேட்டால் 1க்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. எனக்கு 1ஆம் நம்பர் பரிசு தான் வேணும், ஃபஸ்ட் ப்ரைஸ் தான் வேணும், செகண்ட் ப்ரைஸ் வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. அதனால் இந்த 1 வந்து ஒரு முக்கியமான வாழ்க்கையில் அது ஒரு நம்பர். அது ஒரு நிமிடத்தில் உலகை மாற்றிய வித்தகர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் உண்டு. ஒரே நிமிஷத்தில் இந்த உலகத்தை மாற்றி காட்டுவாங்க. அதில் வந்து புரூட்டஸ், ரோமியோ ஜூலியட், கிளியோபட்ரா, இன்னொருத்தர் மார்க் ஆண்டனி, இந்த மாதிரி கதைகள்லாம் அந்த ஒரு நிமிட கதைகளில் வரும். ஜூலியஸ் சீசரும் கிளியோபட்ராவும் கணவன் மனைவிகள், அதாவது காதல் கணவன் மனைவிகள். கிளியோபட்ராவுக்கு புரூட்டஸோட ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு. புரூட்டஸ் வந்து ஜூலியஸ் சீசருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். அப்போ இந்த ஜூலியஸ் சீசர் வந்து கிளியோபட்ராவின் காலடியில் கிடந்தார். உலக பேரழகி கிளியோபட்ரா. நாட்டினுடைய பொண்ணு பொருள் சொத்து பத்து எல்லாமே கிளியோபட்ராவின் காலடியில். ஜூலியஸ் சீசர் மயங்கி தான் கிடந்தார். புரூட்டஸ் வந்து ஜூலியஸ் சீசரை வந்து கொன்றுவான். கொன்ன உடனே மக்கள்லாம் வந்து அவனை தடுத்து நிறுத்துவாங்க. கொலை பண்ணிட்டான், கொலைகாரன் அப்படி இப்படின்னு சொல்லி. உடனே ஒரு நிமிடம் உரையாற்றுவான் அந்த இடத்துல இருந்து. அது ஒரு சின்ன ஒரு குன்று, மலை மேல் ஏறி நின்று ஒரு சின்ன உரையாற்றுவான். அப்படின்னு என்ன சொல்லாம்னா, நான் எனக்காக வேண்டி இவரை கொலை செய்யலை, இன்னும் கொஞ்ச காலம் இவனை விட்டு வச்சுருந்தா இவன் இந்த நாட்டை ஃபுல்லாகவே கிளியோபட்ராவின் கைகளில் வந்து இவன் அடமானம் வச்சுருவான். அதனால் எனக்காக வேண்டி இல்லை, இந்த நாட்டுக்காக வேண்டி, நாட்டு மக்களுக்காக வேண்டி, நாட்டின் நலனுக்காக வேண்டி நான் இவனை கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த கொலையை ஒத்துக்கிடுவான். அப்போ மார்க் ஆண்டனி அப்போ இடையில உள்ளே வருவான். மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லி நான் எப்போவோ படித்த கதை, ஓரளவுக்கு மனசில் இருக்கிறத உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். ஒரு நிமிடத்தில் உலகை மாற்றிய வியத்தகு வித்தகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இது. மார்க் ஆண்டனி உடனே இந்த பொதுமக்கள்லாம் என்ன செய்வாங்க, ஜூலியஸ் சீசர் ஒழிக, புரூட்டஸ் வாழ்க அப்படின்னு சொல்லி கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே போய் ஜூலியஸ் சீசர் அந்த பாடியை வந்து அடித்து நொறுக்க போவாங்க. ஏற்கனவே செத்து போயிட்டான், வேறு விஷயம். அப்போ இந்த மார்க் ஆண்டனி உள்ளே வந்து புரூட்டஸை போட்டுருவான். போட்டுட்டு அந்த பாடியை கைப்பற்றி, ஜூலியஸ் சீசருடைய பாடியை கைப்பற்றி அதை நல்லடக்கம் செய்ய போவோம். அப்பவும் பொதுமக்கள் வந்து தடுத்து நிறுத்துவாங்க. அப்போ மார்க் ஆண்டனி ஒரு நிமிஷம் பேசுவோம். மக்களே, ஜூலியஸ் சீசரை புரூட்டஸ் கொன்னது உங்களுக்காக வேண்டிய அல்ல,
கிளியோபாட்ராவை அடைய வேண்டும் என்பதற்காக, தனக்கு சுயநலத்திற்காக, தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய அத்தியாவசியத்திற்காக அவன் ஜூலியஸ் சீசரை கொன்றான். மற்றபடி உங்களுக்காண்டிலாம் அவன் செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை சொல்லுவாங்க. உண்மையை பொய்யோ அவன் அப்படி ஒரு உரையாற்றுவான். நான் இப்போ ஜூலியஸ் சீசரை நான் இது காப்பாற்ற முடியாது, நான் காப்பாற்ற கொண்டு போகலை, நல்லடக்கம் செய்யத்தான் கொண்டு போகிறேன், அதனால் நீங்கள் எனக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அவன் நல்லடக்கம் பண்ணுவான். இந்த மக்கள்லாம் உடனே ஜூலியஸ் சீசர் வாழ்க, புருட்டஸ் ஒழிக அப்படிம்பாங்க. முதல்ல புருட்டஸ் வாழ்க, ஜூலியஸ் சீசர் ஒழிகன்னு சொல்லி கோஷம் போட்ட அதே மக்கள் ஒரே ஒரு நிமிடத்தில் புருட்டஸ் ஜூலியஸ் சீசர் வாழ்க, புருட்டஸ் ஒழிக அப்படின்னு சொல்லி மாற்றி பேசுவாங்க. அதாவது சொற்பொழிவு, பேச்சாற்றல், பேசும் திறன், பேசும் கலையை இந்த மக்கள் அதில் மயங்கிடுவாங்க. அதாவது இழகிடுவாங்க, நம்பிடுவாங்க. அந்த உலக மக்களே அப்படி தான். அதுமாதிரி நல்லதொரு ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்த ஜூலியஸ் சீசரை நம்பினாங்க. ஜூலியஸ் சீசர் மேலே பழி போட்டு பழி செய்த அந்த புருட்டஸை அடுத்து நம்பினாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இவன் நியாய விளக்கம் கொடுத்தா மார்க் ஆண்டனியை நம்பினாங்க. ஏன்னா எல்லாமே இந்த பேச்சு திறன் தான். நம்மளும் தமிழ்நாட்டிலையும் பேச்சு திறனில் மயங்கி தான் நம்மளும் உட்காந்துட்ருக்கோம். என்ன பேசியே ஐயோ நல்ல ஒரு பேச கற்றுக்கோங்க, நல்ல விஷயத்தை கற்றுக்கோங்க, நல்லதை பேசுங்க, நல்லா பேசுங்க. என்ன அதுமாரி உலகத்தில் அந்த ஒரு நிமிடத்தில் உலகையே புரட்டி போட்ட புரட்சியாளர்கள்லாம் இருக்காங்க, ஒரே செகண்டு தான். அதுமாதிரி அந்த ஒன்றுக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்குது. இது ஒரு ₹1 ரீம் பண்டல் கிடையாது, ரீம். ஒன்று வாங்கினா பண்டலு, இது ஃபுல்லாக வாங்கினா ரீம். இது வேணுங்கிறவங்க என்கிட்ட நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டோ அல்லது புலனத்தில் தொடர்பு கொண்டோ என்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிறலாம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜூலியஸ் சீசர், கிளியோபாட்ரா, புருட்டஸ், மார்க் ஆண்டனி இவங்களை நான் மீண்டும் ஒரு மலரும் நினைவுகள் மாதிரி இந்த ₹1 ரீம் வச்சு நான் என்னுடைய மைண்டை ரீகால் பண்ணிக்கிட்டேன். எப்போவோ ஒரு தடவை நான் படித்தது, இப்போ அதை நான் மீண்டும் என் மனசில் இருத்தி அதை உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஒரு 2 காயின், ஒரு சின்ன காயின், 1962 ஒரு நல்ல அற்புதமான ஒரு 2 காயின் மட்டும் இருக்குது. இன்றைக்கி கிடச்ச காயின் இது 1962. இது வேணுங்க வாங்கிக்கலாம். ஒரு காயின் ₹300, ₹300 ஒரு காயின். அது மாதிரி நேருலேயும் இந்திரா காந்திலையும் யூஎன்சி காயின் ஒரு 10 காயின் வந்திருக்கு. மக்கள் புழக்கத்துக்கே போகாமல் கெட்டின பாக்கெட்லேருந்து அப்படியே உடச்ச யூஎன்சி காயின் 2 காயின் இல்லை, ஒரு 10 காயின் வந்திருக்கு. பக்கா குட் கண்டிஷன், எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு காயின் ₹70. நேரு காயினாக இருந்தாலும் இந்திரா காந்தி காயினாக இருந்தாலும் ஒரு காயின் ₹70 வாங்கிக்கலாம். நன்றி.